மந்திரத்தில் மன்னனே வச்சி கண்ணனே என்றுமே ராஜா நீ ரஜினி நீ ரஜினி உண்மைக்கு பேர் சொல்ல மனிதனே நீ ஒரு கோடியா இந்த தலைவனே மின்னல் போல நீ வந்து நின்னா கூட்டங்கை தட்டுமே கோடி பூக்கள் கொட்டுமே. என் பேர் தேனிலா. எங்கேருந்து வரீங்க? அங்களா புளியாந்தோப்புல வால்ட் ஹாஸ்பிட்டல். ரஜினி பார்த்தீங்களா? பார்க்கல. என்னாச்சு? இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? எத்தனை பர்த்டே? 8 வருஷம் ஆகுது சார். 8 வருஷம் ஆகுது. இங்கே ரஜினி வீட்டாண்ட வெட்டணும்னு என்ன ஆசையாக இருந்ததா? ஆமாம். என்ன ஆசையாக இருந்தது? சொல்ல ரொம்ப ஆசை. அவர் மேலே எனக்கு ரொம்ப ஆசை. அவர் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? நிறைய பிடிக்கும். அவரோட படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? என்ன படம் பார்த்துருக்கீங்க? கூலி படம் எல்லா படமும் பார்த்தேன். இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாளா? கூலி படம் பிடிக்குமா? என்ன டைலாக் பிடிக்கும் அந்த படத்தில்? இந்த படத்தில் பாட்டு பிடிக்கும். என்ன பாட்டு பிடிக்கும்? அந்த கூலி பாட்டு. தலைவர் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இதுக்கு நான் வந்து காலண்டர் போட்டு பாயாசம் இனிப்பெல்லாம் கொடுத்துன்னு என் பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே. இன்றைக்கி தலைவர் பார்க்க வந்தேன். தலைவர் பார்க்க வந்து இன்றைக்கி தலைவர் பார்க்க முடியல. அதை பற்றி நான் கவலைப்படல. மனசு கஷ்டமே இல்லை. தலைவர்கிட்ட நான் வந்து அந்த காலண்டர் ஸ்வீட்டு கொடுத்து அது ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு வந்து. நீங்கள் வந்து இப்போ வந்து தலைவர் அடுத்த படத்துக்கு வந்து எதிர்பார்த்துக்கிறேன் வந்து ஜெயிலருன்னு. இதாங்க எனக்கு கோயில். என் தலைவர் வீட்டு தான் எனக்கு கோயில். என் தலைவர் வீட்டில் வெட்டினா தான் நீங்கள் லீவு போட்டு வந்தேன். நான் வந்து நீங்கள் தலைவர் ஆமாம் தீபாவளிக்கு வருவேன், பொங்கலுக்கு வருவேன், ஹாப்பி நியூ இயர், ஒரு பிறந்த நாளுக்கு வருவேன். எல்லா விசேஷம் இங்கே தான் நான் கொண்டாடுவேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு தலைவர் பொண்ணு வந்து கோயில் எங்களுக்கு வந்து. அவர் வந்து ஒரு இமய மாதிரி. அவர் வந்து அவரை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம். புரியுதா? இன்றைக்கி வந்து பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக அது வீட்டை நான் வந்தோடனே எனக்கு வந்து அன்பால தலைவர் சொல்றாரு அன்பால சேர்ந்த கூட்டம்ன்றான் பத்தியா. கூட்டம் என்னைக்குமே சேர்ந்துதான். அது என்னைக்குமே சில நாய்ங்க வந்து ஏராளமாக பேசுங்க. அதெல்லாம் வந்து ஈடாக முடியாது. தலைவர்னா தலைவர் தான். யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ஒண்டி தான். ஒரு ஜென்மம் இல்லை 10 ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான். யாருமே கிடையாது. புரியுதா? கண்ட எச்சிங்கெல்லாம் வருதுங்க வந்து தலைவரை பற்றி தப்பாக பேசுறதுங்க. நான் அன்றைக்கே சொன்னேன் என் தலைவர் போட்ட பிச்சை சொன்னேன். ஆனால் தலைவர் போல யாரும் வர முடியாது. வர ஆள் ஒரே ஆளுனா தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். அவருக்கு அடுத்து யாரும் நம்ம சூப்பர் ஸ்டார் தான். அவங்க 2 பேர் மிஞ்சி யாருமே கிடையாது. புரியுதா? இப்போ இது சொல்லாமல் பார்த்தா நான் தான்றான். நீங்களாம் கிடையாது. நாங்களாம் சொன்னதா நீலாம். எங்களாம் சொன்ன ஆள் ஒரே ஆள்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ஒண்டி தான். புரியுதா? எங்கள் தலைவர் வந்து இங்கேயும் சரி தேட்டர்லையும் சரி அவரை பார்க்க சந்தோஷம் தான் தவிர இன்னும் பிரகாசமாக தான் இருக்குது எங்களுக்கு எப்பயுமே வந்து. நீங்கள் என் பொண்ணு இட்டுன்னு வந்துக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது என் பொண்ணு வந்து. வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி. வணக்கம். நான்